ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம். 7 நாள் வீட்லேயே முருகனை நினச்சி இப்படி நான் சொல்கிற மாதிரி தீபம் ஏற்றி நான் சொல்கிற இந்த மந்திரத்தை தினமும் ஒரு முறை சொல்லிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு நொடியில் உங்களோட கஷ்டமும் கவலையும் போக்குற சக்தி இந்த முருக வழிபாட்டுக்கு உண்டு. அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். பதிவு போட்டு நாளாகிடுச்சு. சிஸ்டம் பிரச்சனையால் போட முடியல. இருக்கிற சிஸ்டத்தை வச்சு மறுபடியும் போடுறேன். தொடர்ந்து போட முயற்சி பண்ணுறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய மந்திரங்கள் வழிபாடுகள்லாம் சொல்லிட்டு வரோம் இல்லையா? அதில் சிலருக்கு நடக்காமல் சில மன விரக்திகள் கஷ்டப்படுறாங்க, சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அவங்களுக்காக சில விஷயத்த சொல்லிவிட்டு நான் இந்த பதிவை தொடர்றேன். என்ன அப்படின்னா, நான் நிறைய மந்திரங்கள் வழிபாடுகள் கொடுக்கும்போது அதில் ஒரு விநாயகர் வழிபாடு கொடுத்துருந்தேன். 7 days அப்படின்னு சொல்லிட்டு 7 நாள் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ஸ்லைடில் பார்க்குறோம். நீங்கள் சொன்னபடி முறையாக பூஜை செஞ்சேன், அதை தான் அவங்க அப்படி எழுதியிருக்காங்க. 7 நாள் முடிச்சிட்டேன். 8வது நாள் என் மகனுக்கு வேலை கிடச்சிது. கோடான கோடி நன்றிகள், வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்னு போட்டிருக்காங்க. அடுத்து ஒருத்தங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அண்ணா சந்திரசேகேந்திர சத்குரு அச்சரப்பாமலை, அதை தான் அவங்க அப்படி போட்டிருக்காங்க. நல்ல பலன் கிடைக்கிது அண்ணா, பெரியவா நம்ம கூட இருந்தே உதவி செய்கிறாங்க, உங்களுக்கு நன்றி அண்ணா, பெரியவா சரணம். சந்திரசேகேந்திர சத்குரு அச்சரப்பாமலை படிக்கிறாங்க போல், அவங்களுக்கு நல்ல பலன் தெரியுது. அதை தான் அவங்க இங்கே சொல்லியிருக்காங்க. 3வது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தேங்க்ஸ் பிரதர், டியூஸ்டே 1:15 PM 1 ரூபி காயின் எடுத்து வச்சேன், நல்ல பலன் கிடைச்சது. அக்ஷரப்பாமாலை படித்ததில் மை சன் 12th 575 மெரிட்டில் சீட் கிடச்சிது. ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். நான் மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலுக்கு 6 weeks போகிறேன். அதுக்கப்புறம் தான் 1 time உங்கள் வீடியோ பார்த்தேன், தேங்க்ஸ் பிரதர்னு போட்டிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம செவ்வாய்க்கிழமை 1:15 காயின் எடுத்து வச்சா கடன் அடையும்னு சொல்லி ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தோம். 2வது சந்திரசேகேந்திர சத்குரு அச்சரப்பாமாலை படித்ததால் 575 மார்க் எடுத்து அவங்களுக்கு மெரிட்டில் சீட் கிடச்சிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் நான் சொன்னதால் நடந்திருக்குங்கிறது இங்கே நான் சொல்ல வரல. அவங்க அந்த மந்திரத்து மேலேயும் அந்த வழிபாட்டு மேலேயும் வச்சுருந்த நம்பிக்கையால் மட்டும்தான் நடந்திருக்கு. இங்கே நான் சொன்னதாலலாம் எதுவும் நடக்காது. நான் எத்தனை விஷயம் சொன்னாலும், கடவுளே நேரில் உங்ககிட்ட சொன்னாலும் உங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லைன்னா அது வேஸ்ட்டு, அதை பண்ணவே வேண்டான்றது தான் என்னோட தாழ்மையான கருத்து. நீங்கள் நம்பிக்கையோடு எதை செஞ்சாலும் அது 100% உங்களுக்கு வெற்றி அடையும். அப்படி ஒரு வழிபாடு தான் இது. முதல்ல நம்ம ஏன் தீப வழிபாடு பண்ணணும்? நான் இப்போ சொல்ல போகிறதே ஒரு தீப வழிபாடு தான். தினமும் காலையில் ஒரு 4 மணிலேருந்து சாயந்தரம் இல்லை இரவு 9:30 மணி வரைக்கும் நீங்கள் இந்த தீப வழிபாடு எப்போ வேணால் பண்ணிக்கலாம், யார் வேணால் பண்ணிக்கலாம். இடையில உங்களுக்கு ஒரு வேளை பெண்களாக இருக்கிற பட்சத்தில் வீட்டுக்கு தூரம் ஆகிடுது அப்படின்னா அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் அடுத்து திரும்ப தொடரலாம். எங்கே விடுறீங்களோ அங்கேருந்து தொடரலாம். இது தைப்பூசத்தை ஒட்டி வரதால் நீங்கள் தைப்பூசத்தோடு சேர்த்து செய்கிறது ரொம்ப சிறப்பு. எப்படின்னா, ஒன்று நீங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் தைப்பூசத்துக்குள்ளே ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு 7 நாள் நிறைவடையும் போது கண்டிப்பாக ஒரு நாள் தைப்பூசம் அதில் இருக்கணும். அந்த மாதிரி தைப்பூசத்தை சேர்த்து 7 நாள் வர மாதிரி, இல்லைனா தைப்பூசத்தை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி கூட 7 நாள் வர மாதிரி. பெண்ணு தொடங்கினாலே தைப்பூசம் இருந்து தான் வரும். இல்லை தைப்பூசத்துக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி தொடங்கினா கூட தைப்பூசம் உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த வழிபாட்டோட முறை. இதுக்கப்புறம் வழிபாடு எப்படி பண்ணணுங்கிறதுக்கு முன்னாடி நாம் இந்த வழிபாடு பண்ணுறதால முருகனோட அருள் நமக்கு எப்படி இருக்கும்? சில சம்பவங்கள் எப்பயுமே ஒரு நம்பிக்கையான விஷயத்த சொல்லிட்டு ஒரு வழிபாட்டையோ மந்திரத்தையோ சொல்கிறது தான் ஆதியிலிருந்து இருக்கிற பழக்கம். நீங்கள் குருமார்கள் கிட்ட போனாலும் சரி, யார்கிட்ட போனாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுளை பற்றின சில நம்பிக்கையான விஷயங்களை சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. அதையே தான் நம்மளும் தொடர்றோம். முதல் விஷயம், நீங்கள் முருக வழிபாடு அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இருக்கிறதுலே எளிமையான வழிபாடு. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். அதே மாதிரி முருகனை நீங்கள் மனசால நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை தொடர ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் பெருசாக கோயிலுக்கு போய் பெரிய பூஜை வழிபாடெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவரை மனசில் நினச்சிக்கிட்டாலே கேட்டதை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள். முருகன் வழிபாடு எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னு உணர்த்துறதுக்கு எத்தனையோ கதைகள் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் ஒரு புதுவிதமான ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உண்மை சம்பவம், கதை கிடையாது. இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷம் ஆகப்போகுது. 22 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நபரோட வாழ்க்கையில் நடந்த ஆச்சரியமான விஷயம். அவர் ரொம்ப கடினமான உழைப்பாளி. கல்யாணம் ஆச்சு, 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் குழந்தை இல்லை, நல்லா தான் இருந்தார். திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா உடம்பு மெலிய தொடங்கிச்சு. கூடவே பார்த்திங்கன்னா ஜலதோஷம் வேறு. என்னென்னமோ மாத்திரைலாம் வாங்கி போட்டு பார்த்தாரு, ஒன்றும் கேட்கல. உடம்புல இருந்த சத்தெல்லாம் யாரோ ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சா எப்படி இருக்கும் அது மாதிரி தினமும் உடம்பு அப்படியே மெலிஞ்சிக்கிட்டே போகுது. இருமல் வேற கூட சேர்ந்துக்கிச்சு. ஒன்றும் பண்ண முடியல. ஆஸ்பத்திரியில் போய் காட்டினா காச நோய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த காச நோய் முத்தி போயிடுச்சு, இன்னும் சில மாதம்தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இருக்கிற மாதிரி அப்போ பெரிய மருத்துவ வசதிலாம் கிடையாது. வசதி இல்லாதவங்க
ரொம்ப முடியாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தானே, அதை விட்டால் வேறு வழி இல்லை. அவர் உழைப்பை மட்டுமே நம்பி குடும்பம் ஓடிட்டு இருந்தது. இனி அவர் அவ்வளோதான் அப்படின்னு செய்தி தெரிஞ்ச ஒன்றுமே கூட பிறந்தவங்க யாருமே அந்த பக்கம் வரதில்லை. வந்தால் எங்கே நோய் ஒட்டிக்குமோன்னு பயம் வேறு, அதனால் வரதே கிடையாது. கையில் காசு கொஞ்சம் இருந்ததும் செலவாயிடுச்சு, வறுமை சேர்ந்துக்குச்சு. நோய் ஒரு பக்கம் அவரை கொல்றதை விட வறுமை இன்னொரு பக்கம் கொண்டுட்டுருக்கு. அந்த சமயம் அவங்க மனைவி செஞ்சது தான் இன்னொரு ஆச்சரியமான விஷயம். அவரால் வேலைக்கு போக முடியாது, இனிமேல் ரொம்ப நாள் அவர் இருக்க போகிறதில்ல, இனி எதுக்கு இவரோட சேர்ந்து வாழ்ந்து நம்மளும் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி அவரோட அம்மா வீட்டுக்கே போயிடுறாங்க. அவையார் சொல்லுவாங்கள்ல, இல்லானை இல்லாலும் மதியாள்னு, அந்த மாதிரி அழகாக அந்த அம்மா கிளம்பி போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து நோயை விட அவர் மனசு ரொம்ப வருத்தப்படுது. எப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்கள். ஒரு கஷ்டத்தில் இருக்க மனுஷனுக்கு தான் அத்தனை பேரும் உதவ முன் வரணும். ஆனால் கஷ்டத்தில் இருக்கான்னு தெரிஞ்சு விட்டுட்டு எல்லாரும் போகும்போது அந்த நோய் படுத்துகிற பாடை விட அந்த மனம் இருக்கு இல்லையா, அது படுற வேதனை எவ்வளோ சொல்ல முடியாத வேதனையாக இருக்கும் தெரியுமா. அப்படி ஒரு வேதனையை அவர் அனுபவிக்கிறார். அவர் மனசு எல்லாமே உயிர் இருந்தும் நாம் ஒரு அநாத பணம் ஆகிட்டோம் அப்படின்னு நினைக்கிறார். உயிர் உள்ள ஒரு அநாத பணம். அவரோட வாழ்க்கை அப்படி தான் நினைக்கிது. ஒரு சின்ன நோய் வந்தாலே வாழ்க்கை தலைகீழ ஆகிடும். இதுக்கு தான் நம்ம வாழ்க்கையில் இத்தனை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்னென்னமோ போடுறோமே அப்படின்ட்டு அவட்டு ரொம்ப ஒரு மாதிரி மன விரக்தியில் இருக்கிறார். திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை அப்படிங்கிற மாதிரி அவன் குடும்பம் அடிக்கடி போயிட்டு வர ஸ்ரீ பாலசுப்ரமணியம் கோயில், அது எங்கே இருக்குது அப்படின்னா ராஜபாளையமில் பக்கத்தில் இருக்க தென்மலை அப்படிங்கிற கிராமத்தில் மலை மேலே இருக்க கோயில். ரொம்ப சின்ன கோயில் தான் அது. முருகருக்கு மட்டும் சன்னதி உண்டு. அது ரொம்ப சின்ன கோயில். யாரும் அடிக்கடி அங்கே போக மாட்டாங்க. ஏன்னா ஏறுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி அங்கே கட்டடம் வசதிலாம் கிடையாது. இப்போ 22 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும், இப்பயுமே அந்த அளவுக்கு வசதி கிடையாதுன்னு தான் சொல்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி மரம் நிழல் எதுவுமே கிடையாது. நீங்கள் அந்த படிக்கட்டு ஏறினீங்கன்னா வெட்ட வெயில், அதில் தான் ஏறி ஆகணும். இறங்குறதா அது மாதிரி தான் இருக்கும். ஒரு நாழி கிணறும் ஒரு சின்ன குட்டையும் ஒரு தெப்பமும் தான் இருக்குது. எப்பயாவது யாராவது ஒருத்தர் 2 பேர் வந்தாங்க அப்படின்னா அங்கே தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி தான். யாரும் அதிக நாள் இருக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அங்கே தனிமையில் இருக்கவும் முடியாது. இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இப்படி மனுஷங்களோட இருந்து இப்படி மனவேதனை அனுபவித்து சாகிறத விட பேசாமல் அந்த முருகனோட காலடியிலேயே உயிரை விட்டுறலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, அந்த முருகனை பற்றி நிறைய கதைகள் இருக்குது. நிறைய பேர் நிறையா சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒருத்தர் அந்த ஊரை சேர்ந்தவர் ஒரு நாள் நைட்டு அந்த மலையிலேருந்து கோமணம் கட்டிக்கிட்டு ஒரு கையில் தடியோடு உலாத்திட்டு இருந்ததெல்லாம் பார்த்ததா சொல்லுவாங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதேமாரி அந்த மலைக்கு போய் அங்கே வயனம் காக்கிறது அப்படின்னு ஒரு முறை இருக்குது. வயனம் காக்கிறதுனா ஏறக்குறைய துறவு மாதிரி தான். கோவிலே கதின்னு கிடக்கிறது, அங்கேயே உட்காந்துருக்குது. அந்த நிலைக்கு இவர் என்ன பண்ணுறாரு, சரி நமக்கு வேறு வழியே இல்லை, முருகன்கிட்ட போய் சரணடைஞ்சிருவோம். எங்கேயும் சாவதான் போகிறோம், அது கடவுள் காலடியில் இருந்தால் ஒரு புண்ணியமாக இருந்துட்டு போட்டோம், நமக்கு ஏதோ ஒரு புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லி முடிவு பண்ணி போயிடுறாரு. அப்படி போய் உட்காந்தா சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இருக்காது. யாராவது எப்பயாவது வந்தால் தான் சாப்பாடு தருவாங்க. எப்படிப்பட்ட நல்லா பாருங்கள். இல்லைன்னா அன்றைக்கி ஃபுல்லாக பண்ணி தான் கிடக்கணும். அதை பற்றிலாம் அவர் கவலைப்படல. அங்கே போய் உட்காந்துறாரு. உட்காந்தோடனே ஏன் எனக்கு இந்த நிலமை, வாழ வேண்டிய வயசில் என்னை ஏன் நோயாளி ஆக்குனேன், நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், அதை விட சுற்றி இருந்தவன் எல்லாம் விட்டுட்டு போயிட்டான். கூட பிறந்தவன், கட்டின மனைவி யாருமே இல்லையே, நான் ஒரு உயிருள்ள அநாத பணம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுகுறார். முருகனை பார்த்து தான் அழுவார். ஏன்னா யாருமே இல்லை. இவர், முருகன், சன்னதி, அந்த மலை, முருகன், இவர் 3 பேர் தான். தினமும் இவருக்கு காச நோய் முத்திக்கிட்டே தான் போகுது. ஆனால் தூங்கி எழுந்தவொடனே சாப்பிட்றாரோ இல்லையோ, சாப்பாடு போட்டால் மட்டும் என்ன ஆகிட போகுது. பசியில் சில நாள் யாரோ ஒரு சிலர் கொடுக்குற உணவு, ஏதோ ஒரு சிலர் கொடுத்துட்டு போகிற பழம், ஏதோ உணவு. ஆனால் தினமும் அவர் மட்டும் முருகன்கிட்ட வைக்கிற அந்த கோரிக்கை மட்டும் மாறவே இல்லை. என்ன கோரிக்கைன்னா, ஏன் என்னை இந்த நிலைமைக்கு ஆக்கினேன், நான் ஏன் இப்படி இருக்கேன், இப்படி தான் அழுவார். நம்ம சரி பண்ண அது பண்ணி இது பண்ணலாம் அவர் எதுவுமே சொன்னது கிடையாது. அப்படியே நாள் ஆக ஆக உடம்புல இருக்க சதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் தானே காசனம் என்ன பண்ணுன்ட்டு. சதை மட்டும் போனால் பரவாயில்ல, எலும்பும் சேர்ந்து அப்படியே உருகிட்டே போகுது. சளி உடம்பு அப்படியே அரிச்சு திங்குது. மலையில் பார்த்தா அவர், மலை, முருகன் 3 பேர் தான். நாளாக அந்த மலை அப்படியே அவருக்கு ஒரு உணர்வில்லாத நிலை. உடல் இருக்குங்கிறதே மறந்துடுறாரு, நோயை மறந்துடுறாரு. முருகன் மட்டும்தான் நினைவு, முருகனை மட்டும்தான் நினைக்கிறாரு. அதுவும் எப்படி சிந்தனை ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, இப்படி இந்த நிலைக்கு கொண்டு விட்டுட்ட, சரி இருக்க போகிற கொஞ்ச நாளாவது நான் உன்னை நினச்சிக்கிட்டே இருக்கிறேன், உன் நினப்பா கொடுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சிந்தனையிலே ஆழ்ந்துட்டார். ஒரு நாள் இரவு திடீர்னு ஒரு கார்த்திகை மாதம் கரெக்டாக உள்ளே வா, உள்ளே எழுந்து வா அப்படின்னு சொல்லி கர்ப்பகிரகத்துலேருந்து ஒரு குரல் அவருக்கு கேட்குது. அப்படி கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, எழுந்து உள்ளே போகிறாரு. அங்கே முருகனோட சிலை இல்லை, கண்ணை கூசுகிற அளவுக்கு ஒளி மட்டும் இருக்குது. அது கனவா இல்லை நினவானே அவருக்கு தெரியல. அப்படி ஒரு நிலை. அவர் கருவறைக்குள்ளே இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியல, எதுவும் சொல்ல முடியல. அழுகுறாரு. அப்படியே அங்கேயே சரிஞ்சு உக்காந்துடுறாரு. அப்படியே அவரை ஆட்கொண்டுறது தூக்கம். தூங்கி காலைல எழுந்தால்
உடம்பு அப்படியே ஒரு புது பலம் இருக்கிற மாதிரி அவருக்கு தோணுது. சரி, இது உண்மைதானா அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. காலையில் எழுந்ததுலேருந்து இந்த நொடி வரைக்கும் அவருக்கு இருமலே இல்லை. ஏன்னா இருமல் அவரை விட்டு போனதே இல்லை, இருமலே இல்லை. சந்தேகம் போகவே இல்லை. 2-3 நாள் அங்கேயே இருக்கிறாரு. சளியோ இருமலோ இல்லவே இல்லை. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். முருகா முருகா அப்படின்னு சொல்லி மனமுருகி சொல்கிறாரு. ஆனந்த கூத்தாடுறார். மலையிலேருந்து இறங்கி ஊருக்கு போகிறாரு. மனைவி திரும்பி வந்துட்டாங்க. கொஞ்ச நாளில் உடம்பு பழைய நிலைக்கு வந்துடுது. மாத்திரை இல்லாமலே சரியாயிடுது. டாக்டருக்கெலாம் பெரிய ஆச்சரியம், சொந்த பந்தங்களுக்கெலாம் ஆச்சரியம்தான். இப்போவும் அவர் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அதிகாலையில் அந்த முருகர் கோயிலுக்கு போகிறாரு. ஒவ்வொரு மாதத்தில் வர கார்த்திகை நட்சத்திரத்து அன்னைக்கு அவர் பொறுப்பில் பூஜை நடத்துகிறாங்க. போன வருஷம் கார்த்திகை திருவிழா போது அவர் கூட போன நண்பர் ஒருத்தர் இந்த கதையை, அவங்களோட சித்தப்பா தான் அவர் நமக்கு இதை சொன்னார், இந்த உண்மை சம்பவத்தை. பக்தி குறையாமல் ஒரு படி ஏறும்போது அவர் எப்பயுமே முருகா முருகான்னு சொல்லிட்டு மனமுருகி சொல்லிட்டு தான் படி ஏறுவார், கிரிவலம் வருவார். இது எப்படி சாத்தியம்? அவருக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் நமக்கு தெரியாத ஒரு விந்தை, அவனுக்கு மட்டும்தான் தெரியும். பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவே வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளி மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. பொதுவாக எல்லோரும் இதை சொல்லி வழிபாடு பண்ணுவாங்க. நான் இதை தான் சொல்லுங்கன்னு நான் சொல்ல போகிறதில்ல. உங்களுக்கு எதை வேணால் சொல்லலாம். முருகனை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த கோவில் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா, ராஜபாளையத்துலேருந்து திருநெல்வேலி போகிற வழியில் பருவக்குடி முக் ரோடு பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து தனியாக சிவகிரி சாலை போகிற வழியில் போனோம் அப்படின்னா 2வது ஊர் தென்மலை. அங்கே தென்மலை மேலே வீட்டிருக்கக்கூடிய ஸ்ரீ பாலசுப்ரமணியர் கோவில் தான் இந்த அதிசயத்தை பண்ண முருகன் கோவில். ரொம்ப சின்ன கோவில் தான், இப்போ கொஞ்சம் எடுத்து கட்டியிருக்காங்க. வெள்ளிக்கிழமை பூஜை நடக்கும். ஆனால் மற்ற நாளெல்லாம் அங்கே யாரும் இருக்கவும் மாட்டாங்க. நீங்கள் போனாலும் பெருசாக இது இருக்காது. ஆனால் தரிசனம் பண்ண போகலாம். ஒரு விஷயம், நீங்கள் முருகனை நம்புறீங்க அப்படின்னா நம்பினார் கைவிடப்படார். இதுக்கு சரவண பவ அப்படிங்கிறதுக்கும் சரி, முருகனோட ஒவ்வொரு படத்துலையும் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, யாம் இருக்க பயமே. இது மட்டும்தான் நடந்திருக்கான்னா, அவர் ஒரு சிலர் கடனில் இருந்தவங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஒரு தீப வழிபாடு. நம்ம எல்லாராலையும் அந்த கோயிலுக்கு போக முடியுமான்னு கேட்டால் சாத்தியம் இல்லாத ஒன்று தானே. வீட்லேயே முருகனை நினச்சி இந்த மனமுருகி அப்படிங்கிற வார்த்தைக்கும் நம்பிக்கைங்கிற வார்த்தைக்கும் கொஞ்சோண்டு வித்தியாசம் தான் இருக்கும். ஆனால் எல்லாமே ஒன்று தான். மனமுருகி அப்படின்னா இந்த விஷயத்தை என்னால் பண்ண முடியுது, ஆனால் உன் பேரில் இருக்க நம்பிக்கையில் தான் பண்ணுறேன், நீ தான் எனக்கு செஞ்சு கொடுக்கணுங்கிறது தான் மனமுருகி. ஆத்மார்த்தமா அப்படின்னாலும் அதுதான் அர்த்தம். இதெல்லாம் இல்லாமல் நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக பேருக்கு செய்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறது இல்லை 1,00,000 பேர் இந்த வீடியோவை பார்த்துருந்தா கூட 1-2 பேருக்கு தான் நடக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த மந்திரத்துக்கு சக்தி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, உங்களோட நம்பிக்கை குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். சரி, இப்போ நிறைய பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. எனக்கு நீங்கள் சொன்ன முறைப்படி எனக்கு வரலை, அதுபடி செய்யாததுனால தான் நடக்குதோ, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. அதுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு நம்ம நேரடியாக என்ன வழிபாடுங்கிறதுக்கு போய்டும். காஞ்சிபுரத்தை பல்லவர்கள் ஆண்டுட்டு இருந்த காலம் பௌத்த மதம் பார்த்திங்க அப்படின்னா எங்கும் பரவிடுச்சு. நீங்கள் சைவ வைணவ வழிபாடே பண்ணக்கூடாது, கோயிலுக்கே போகக்கூடாதுன்னு ஒரு கடுமையான சட்டம், போனால் தலையெடுத்துருவாங்க. அப்படி இருக்கக்கூடிய சட்டத்தில் பௌத்த மதத்தை சேர்ந்த ஒரு நாயன்மார் இருக்கார். நீங்கள் நாயன்மார்கள் தெரியும் தானே, நிறைய ஒவ்வொருத்தரும் ஒரு நாயன்மார் இருப்பாங்க. கண்ணப்ப நாயனார் சிவபெருமானுக்கு கண்ணை கொடுத்தாருன்னு அவரோட வரலாறு நான் ஒரு தடவை சொல்லி. இவர் பார்த்தீங்க அப்படின்னா சாக்கிய நாயனார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். சாக்கியம்னா பௌத்தம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இவரோட பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, இவருக்கு சாக்கிய நாயனார்னு சொன்னதே பெரிய புராணத்தை எழுதின சேக்கிழார் அவர் தான் சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு இவரோட பக்தியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, இவருக்கு புத்த மதம்லாம் இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், முக்தியை தேடி தான் மனிதனோட பயணம் இருக்கணும்னு சொல்லுது. இந்த முக்தி எங்கே கிடைக்கும்? கடையில் வாங்குற பொருளாக இருந்தால் வாங்கிடலாம், இது எங்கே கிடைக்கும்னே தெரியாதில்ல, இது எங்கே கிடைக்கும்? அவரோட தேடல் ஆரம்பிக்குது. அப்படியே ஒவ்வொரு தெரிஞ்சவங்களாக கேட்கும்போது சில நூல்களெல்லாம் குறிப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த நூலில் இருக்குது, அந்த நூலில் இருக்குது. அவர் எல்லா சமயத்து நூல்களையும் எடுத்து படிக்கிறார். அப்போ சைவ நூல் எடுத்து படிக்கும்போது முக்தியை கொடுக்கக்கூடிய இறைவன் சிவபெருமான். எளிமையாக அவரை நம்பி சிவநாமம் சொல்லி சிவதரிசனம் பண்ணி சிவ வழிபாடு பண்ணுறதை தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டாலே நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு அதில் சொல்லியிருக்குது. உடனே இப்போ இவர் சரி அப்படின்னு அந்த விஷயத்தை தொடர போகிறார். ஆனால் இவருக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, இவர் சிவன் கோயிலுக்கு போகிறது தெரிஞ்சுது அப்படின்னா அவர் தலை இல்லாமல் போயிடும். சரி, ஆனால் கூட யாருக்கும் தெரியாமல் இவர் என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் இருக்க ஒரு சிவ தரிசனம் கோயில் போய் தரிசனம் பண்ணி சாமியை கும்பிட்டுட்டு சிவநாமம் நமக் சிவாயான்ற மந்திரத்தை உச்சரிச்சுட்டு தான் இவர் சாப்பிட்றது வழக்கம். இதை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு நாள் இவர் வீடு பக்கத்தில் இருக்கிற ஒரு தூரத்தில் ஆள் அரவமே இல்லாத வெட்ட வெளியில் ஒரு
சிவலிங்கம் இருக்கிறத பார்க்குறார். மனசொடைஞ்சு போகிறார். நம்ம அனுதினமும் பூஜைக்கு உகந்ததா சிவபுராணத்துலேயும் பெரிய பெரிய புராணங்கள்லேயும் சொல்லப்பட்டிருக்க சிவபெருமான் கேட்பாரற்று கிடக்கிறாரே, இவர் எந்த கோயிலோட மூலவர்னு தெரியலையே, இவர் எப்படி கைவிட்டாங்களேன்னு மனம் முருகிறாரு, வருத்தப்படுறாரு. ஆனால் இப்போ இவருக்கு இருக்க ஒரே டிஃபிகல்ட் பிரச்சனை என்ன அப்படின்னா, இவர் பூஜை பண்ணுறதுக்கு எதையும் எடுத்துகிட்டு போக முடியாது. எங்கேயாவது காவலர்கள் பார்த்துட்டாங்கன்னா இவருக்கு தலை எடுத்துருவாங்க. அதனால் இவர் ரொம்ப அந்த இது பண்ணி எப்படியாவது இவரை வழிபடணும்னு முடிவு பண்ணுறார். ஆனால் அவருக்கு இருக்கிற பிரச்சனையினால் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சிவலிங்கம் பக்கத்தில் பார்த்தா எங்கேயுமே மரங்கள் கிடையாது, செடிகள் கிடையாது, கொடிகள் கிடையாது. பக்கத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வரலாம், ஆறு கூட கிடையாது. அப்படி ஒரு இடம் அது. அப்படி இருக்கிற இடம் காஞ்சிபுரத்தில் தான் இருக்குது இந்த இடமும். இவர் ஒன்று சரி வேறு வழியே இல்லைன்னு சொல்லி மனம் முருகிறார். மனம் முருகி என்ன பண்ணுறாருன்னா, சிவலிங்கத்தை சுற்றி சின்ன சின்ன கூழாங்கல் தெரியும்ல, சின்ன கூழாங்கல் எடுத்து சிவலிங்கத்து மேலே போட்டு பிரார்த்தனை பண்ணுறார். சுற்றி இருக்கிறவங்க யாராவது வராங்க அப்படி பார்க்குறாங்க அப்படின்னா அவர் சிவலிங்கத்து மேலே கல் எறிகிறார்னு தெரியும். சிவனை நிந்திக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தமாயிடும். அவர் அதுவும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிக்கிறார். சரி பரவாயில்ல, இது நமக்கு ஒரு நல்ல விஷயம். ஆனால் அவர் உண்மையிலேயே சிவனை நிந்திக்கலை. அவர் மனம் உருகி, அவர் எப்போவுமே ஆத்மார்த்த பக்தி. அப்படி வீசுகிற ஒரு கல்லும் ஒரு மலராக நினச்சிப்பார், ஒரு வில்வமாக நினச்சிப்பார். இப்படி இந்த பூஜையை பண்ணிட்டு தான் சாப்பிடுவார். ஒரு நாள் ஏதோ சிந்தனையில் சாப்பிட உக்காந்துட்டார். சாப்பாடு எடுத்து வாய்க்கிட்ட கொண்டு போகிற நேரம் ஞாபகம் வந்துச்சு, ஐயோ நம்ம சிவனை தொழிலேன்னு சொல்லிட்டு சாப்பாடு அப்படியே போட்டு ஓடி கதறி அழுகுறார். எப்படி எனக்கு உன்னை தரிசனம் பண்ணாமல் சாப்பிடணுன்ற எண்ணம் வந்தது பாருங்கள், எப்படிப்பட்ட பக்தி. நம்ம சொல்கிறோமே ஆத்மார்த்தமான பக்தினா இதான். அழுகுறார், அழுது புரள்றார். முதல்ல என்ன மன்னிக்கணும் நீன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட சில மணி நேரங்கள் தேம்பி அழுகுறார். அழுது ஒரு அளவுக்கு அவரே சாந்தமாகி இப்போ கை நிறைய கல் எடுத்துக்கிட்டு சொல்கிறார், இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற அத்தனை மலர்களாகவும் இந்த கல்லை நான் நினச்சிக்கிறேன். தேவலோகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எட்டாத எத்தனையோ மலர்கள் இருக்குது, அதெல்லாம் இந்த கல்லில் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இதோ இந்த மலர்களால் ஒன்று அர்ச்சனை பண்ணுறேன். பாதாள கங்கை அவர் சொல்கிறார், உலகத்தில் இருக்க அத்தனை புனித நதியையும் இந்த கல்லில் இருக்கதான் நினச்சிட்டு உனக்கு அர்ச்சனை பண்ணுறேன்னு சொல்லி எல்லா கல்லையும் ஒன்று எடுத்து போட்டு சிவநாமம் சொல்கிறாரு. அப்படியே சிவபெருமான் பார்வதி தேவியோட ரிஷபவாகனத்தில் காட்சி கொடுக்குறார். இப்போ நீங்கள் வெறுமனேன்னு புராணம் படிக்கிற நபராக இருந்தாலோ இல்லை சிவன் பக்தி உள்ள நபராக இருந்தாலோ நீங்கள் ஒன்றும் கிடையாது. ஒரு சிவலிங்கத்து மேலே ஒரு கல் எடுத்து போட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்களும் சரி, உங்கள் மனசே முதல்ல அதை ஒத்துக்காது. ஏன்னா அது சாமி மேலே கல் எறியக்கூடாது. ஆழமான பக்தி என்ன அப்படின்னா, நான் வீசுகிற கல் இறைவனை எதுவும் செய்யாது, அவன் படைத்தது அத்தனையும் உண்டு, இந்த கல்லை நான் மலராக நினச்சிக்கிறேன், அதை இறைவன் ஏற்றுப்பான் அப்படின்னு நம்பிக்கையில் அவர் வீசுகிறார். பார்த்தீங்களா, இதுதான். இதுக்கு இப்போ அவர் முறைப்படி ஆகம விதிப்படி பூஜை பண்ணாரா, அபிஷேகம் பண்ணாரா, இல்லை மந்திரம் சொன்னாரா, கடவுள் அதை கேட்டாரா? நீங்கள் உடனே அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. எனக்கு நீங்கள் சொல்கிற முறைப்படி வரல. சிலர் கேட்குறாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது. மனம்தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் காரணம். நீங்கள் மனசை இறைவன்கிட்ட கொடுத்துருங்க. பொதுவாக ஒரு வழிபாடு பண்ணுறதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. விதிமுறைகள் படி போனால் உடனே சரியாகும். அதாவது ஒரு படிநிலை வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த படிநிலை நமக்கு சீக்கிரமாக ஒரு விஷயத்தை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு. ஆனால் இந்த படிநிலை ஒரு உந்துதலாக இருக்கணுமோ தவிர ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது. இப்படி தான் பண்ணணும், அதனால் இது நமக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறதுக்கு பேர் முட்டுக்கட்டை. அப்படி இருக்கக்கூடாது. அடுத்து நாம் நீங்கள் எந்த ஜோதிடர்கிட்ட போங்க, இல்லை எந்த பிரச்சனைக்கு போங்க, பரிகாரம் என்ன சொல்லுவாங்கன்னா, தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏன் தீபத்தை ஏற்றணும்? என்னத்துக்காக தீபம் ஏற்றணும்? எத்தனையோ வழிபாடு இருக்குது. சாமிக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லலாம், இல்லைனா பாலாபிஷேகம் பண்ணுங்கள், தேன் அபிஷேகம், இது அபிஷேகம்லாம் சொல்லுவாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 90% ஜோதிடர்கள் உண்மையிலேயே கரெக்டாக ஜோதிடம் தெரிஞ்சு காசுக்கு ஆசைப்படாத நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிற எளிமையான பரிகாரம்லாம் நான் நிறைய பரிகாரம் கேட்டிருக்கிறேன். அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏதாவது அவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு கடவுளை பார்த்து அந்த கோவிலுக்கு போயிட்டு 7 நாள், 9 நாள், 21 நாள், 48 நாள், 90 நாள் அந்த மாதிரிலாம் விளக்கு ஏற்ற சொல்லுவாங்க. எதுக்கு விளக்கு ஏற்ற சொல்கிறாங்க அப்படின்னா, விளக்குக்கு பின்னாடி பெரிய தத்துவமே இருக்குது. நீங்கள் எவ்வளோ பெரிய கோயிலுக்குள்ளே போனோம் அப்படின்னா கூட மின்சார விளக்கு இருக்காது. ஏன்னா மின்சார விளக்குக்கு நம்ம அகல் விளக்கு, அதாவது தீபம் ஏற்றுறோம் இல்லையா, அதுக்கு இருக்க சக்தி கிடையாது. அதனால் எந்த கோயிலையும் மின்சார விளக்கு பயன்படுத்த மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, தீபத்தோட தத்துவம் தான் காரணம். தீபத்தில் என்ன தத்துவம் இருக்குது? நீங்கள் பொதுவாக எந்த கடவுளுக்கு விளக்கு ஏற்றினாலும் அகல் விளக்கு ஏற்றணும், இதுதான் சிறந்தது. இந்த அகல் விளக்கில் எண்ணெய், திரி, சுடர் இதெல்லாம் சேர்ந்தது தான் விளக்கு அப்படின்னு சொல்கிறோம். இந்த நெய் தீபம் இருக்குது, நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் இருக்குது, ஒன்றும் ஒரு தத்துவத்தை சொல்லுது. பொதுவாக இந்த அகல் விளக்கு அப்படின்னா நவகிரகத்தில் இருக்க சூரியனை குறிக்குது. இந்த சூரியன் கிரகத்தை குறிக்கக்கூடிய ஒரு இதுதான் அகல் விளக்கு. அடுத்து நெய் எதை குறிக்குது அப்படின்னா, நீங்கள் உள்ளே ஊற்றுறீங்க இல்லையா,
நெய், எண்ணெய், திரவம் இதெல்லாம் வந்து சந்திரனை குறிக்குது. நீங்கள் எண்ணெய் ஊற்றினாலும் நெய் ஊற்றினாலும் அந்த திரவம் அது வந்து சந்திரனை குறிக்குது. இந்த திரி இருக்கு இல்லையா, விளக்கு ஏற்றுறதுக்கு பயன்படுத்துகிற திரி, அது வந்து புதனை குறிக்குது. அதில் எரியிற தீ ஜுவாலை சுடர் இருக்கு இல்லையா, அது எதை குறிக்குது அப்படின்னா செவ்வாயை குறிக்கும். இந்த தீ ஜுவாலைக்கு கீழே இருக்கிற அந்த நிழல் இருக்குது பார்த்தீங்களா, அது ராகுவை குறிக்கும். அந்த தீ ஜுவாலைக்கு உள்ளே இருக்கிற அந்த மஞ்சள் நிறம் வந்து குருவை குறிக்கும். ஏன் தீ ஜுவாலைன்னு சொல்கிறேன்னா, ஜுவாலைன்னு சொன்னால் உங்களுக்கு டக்குன்னு புரியாது, அதுக்காக தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விளக்கு அணைஞ்ச உடனே வர அந்த கருப்பு நிறம் இருக்கு இல்லையா, திரியில் ஏற்படுற கருப்பு நிறம், அது வந்து சனியை குறிக்கும். இந்த வெளிச்சம் பரவுது பார்த்தீங்களா எல்லா இடத்துக்கும், அகல் விளக்குக்கு அடிப்பகுதியை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் விளக்குக்கு வந்து வெளிச்சம் பரவும். இந்த பரவுற வெளிச்சம் வந்து ஞானம், இது வந்து கேதுவை குறிக்குது. இந்த திரி எரிய 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 எண்ணெய் குறைஞ்சிக்கிட்டே வரும் பாருங்கள், திரியும் சேர்ந்து தான் குறைஞ்சிட்டே வரும். இது வந்து சுக்கிரனை குறிக்குது, ஆசையை. அதாவது ஆசையை குறைச்சிக்கிட்டே வந்தால் சுகம்னு அர்த்தம். ஆசை நம்மளை அழிக்குது, மோட்சம் கிடைக்காம மீண்டும் மீண்டும் கர்மாவை உண்டு பண்ணுது. இது வந்து அதோட தத்துவம். ஆனால் ஒரு விளக்கை ஏற்றும் போது நீங்கள் நவகிரகத்தையுமே அந்த இடத்துக்கு கொண்டு வந்துறது மட்டும் இல்லாமல் பூஜைக்கு உட்படுத்துறதால இந்த நவகிரகத்தால், இப்போ இந்த உடம்பு வந்து அண்டத்தில் இருக்கிறதான பிண்டத்தில் இருக்குது, இந்த நவகிரகம் எப்படி இருக்கோ அதுதான் இந்த உடம்புலேயும் இருக்குது. உங்களுக்கு ஒன்று கூட இருக்கலாம், குறைச்சிருக்கலாம். நான் சக்தியை சொல்கிறேன். அந்த சக்தி வந்து கூட இருக்கிறது மட்டுப்படும், குறைச்சிருக்கிறது அதிகப்படும். இது வந்து ஒரு தத்துவம். பொதுவாக விளக்கு அகல் விளக்கு ஏற்றும் போது ரெட்டை விளக்கு ஏற்றணும். இப்போ நம்ம பண்ண போகிற இந்த முருகன் வழிபாடு எப்படி பண்ணணும்? முருகன் வழிபாட்டுக்கு முதல்ல வந்து ஒரு முருகன் படம் உங்களுக்கு தேவை. படம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஏதோ ஒரு தெய்வத்து முன்னாடி நிச்சயமாக ஏற்றலாம். சுத்தமாக குளிச்சுட்டு 7 நாளும் அசைவம் சாப்பிடக்கூடாது. இந்த 7 நாளுக்குள்ளே ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு தைப்பூசம் உள்ளே இருக்கிற மாதிரி விரதத்தை தொடங்குங்க, இல்லை தைப்பூசத்தன்னைக்கு தொடங்குங்க. எப்படின்னா, நீங்கள் தொடங்குறதுலேருந்து 1, 2 நாள் 3, நீங்கள் 7 நாளுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு நாள் தைப்பூசம் உள்ளே அடங்கியிருக்கணும். அந்த 7 நாளுக்குள்ளே அதுதான் கணக்கு. ஏன்னா அவர் சொன்னதும் இந்த முறையை தான். அடுத்து வந்து நீங்கள் வந்து ஒரு 6 புது அகல் விளக்கு வாங்கிக்கிங்க. எப்போவுமே அகல் விளக்கில் எது ஏற்றினாலும் நீங்கள் நம்ம எல்லோரும் வழக்கம் என்ன வச்சுருப்போம், ஒத்தப்படையில் ஏற்றுவோம். ஆனால் இதுக்கு வந்து 6 விளக்கு தான் ஏற்றணும், ரெட்டைப்படையில். நிச்சயமாக ஒரு 6 புது அகல் விளக்கு, எண்ணெய் வாங்கினாலும் சரி நெய் வாங்கினாலும் சரி, திரி வாங்கிப்பீங்க எப்பயும் போல். ஒரு தாம்பாளம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, அந்த 6 விளக்கு வைக்கிற மாதிரி. தேவையான பூக்கள் இவ்வளோதான். காலையில் 4 மணியிலிருந்து இரவு பள்ளியறை படுக்கைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு. எப்போவுமே நான் என்ன கணக்கு வைப்பேன் அப்படின்னா, பழனியில் வந்து 9:30க்கு நட சாத்துவாங்க. ஏன்னா முருகன் வழிபாடு, நான் அதை தான் கணக்கு பண்ணுவேன். அந்த 9:30க்குள்ளே பண்ணணும், அவ்வளோதான். குளிச்சுட்டு சுத்தமாக எந்த கோரிக்கை வேணால் உங்களுக்கு இருக்கலாம், எது வேணால் இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. தொடங்குற அன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 6 விளக்கையும் எண்ணெயோ நெய்யோ ஊற்றி தீபம் ஏற்றி உங்கள் பூஜை அறையில் உட்காரணும். உங்கள் பூஜை அறையில் விளக்கு ஏற்றுறது வந்து தனி, அது வந்து இதில் கணக்கில் சேர்க்கக்கூடாது. நீங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து தீபம் வைக்கிற நபராக இருந்தாலும் அதுவும் தனி கணக்கு தான். நீங்கள் வைக்கிறது 6 தனி அகல் விளக்கு இருக்கணும். முடிஞ்சால் உங்கள் வீட்டில் ஒரு பலகை இருக்குது அப்படின்னா, முருகனுக்குரிய அருகோணம் தெரியும் தானே, அருகோணம் எப்படின்னு இருக்கும்ன்ட்டு 2 ஸ்டார் சேர்ந்த மாதிரி இருக்கும்ல, அதுதான் அருகோணம். அந்த அருகோணம் வரைஞ்சி அந்த அருகோணத்தில் இந்த விளக்கு ஏற்றலாம். 90% பேரால் இது முடியாதுங்கிறதுனால தான் தாம்பாளத்தில் ஏற்ற சொல்கிறேன். ஏற்றி முருகனுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கந்த சஷ்டி கவசம். ஒரே ஒரு முறை கந்த சஷ்டி கவசம் நீங்கள் வந்து தீபம் ஏற்றினதுக்கு அப்புறம் நெய்வேத்தியம் வந்து பால், உங்களுக்கு என்ன உங்களால் கொடுக்க முடியுமோ. முருகனுக்கு வந்து செவ்வரளி ரொம்ப பிடிச்ச மலர், அதனால் செவ்வரளி கிடச்சிதுன்னா ரொம்ப நல்லது. எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியதான் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம் உங்கள் விருப்பம் போல தான், ஏதோ ஒரு நெய்வேத்தியம். இந்த கந்த சஷ்டி கவசத்தை ஒரு முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கந்த சஷ்டி கவசம் 36 முறை சொன்ன பலனை கொடுக்கக்கூடிய கந்த சஷ்டி கவசத்தோட சுருக்கம் ஒன்று இருக்குது. நம்ம பாம்பன் சுவாமிகள் சொன்னது ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன், படித்தும் காமிக்கிறேன். சரவண பவ ரவண பவச வனப வசர நபவ சரவ பவ சரவண வசர வனப. இதை ஒரு தடவை சொன்னீங்கன்னா 6 முறை கந்த சஷ்டி படித்ததா அர்த்தம். இதை 6 முறை சொன்னீங்கன்னா 36 முறை கந்த சஷ்டி கவசம் படித்ததா அர்த்தம். இதை சொல்லிவிட்டு ஒரு முறை கந்த சஷ்டி கவசம் சொல்லணும், இல்லைனா முதல்ல கந்த சஷ்டி கவசத்தை சொல்லிவிட்டு கூட இதை 6 முறை சொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு பாட்டு இருக்குது. இந்த பாட்டை படித்து தான் நீங்கள் வந்து இந்த பூஜையை நிறைவு பண்ணணும். நிறைவு பண்ணுறதுனா இந்த பாட்டை படித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு பூஜை அன்னைக்கு நிறைவானதான் கணக்கு. அது என்ன அப்படிங்கிறதையும் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க. இது வந்து திருச்செந்தூர் முருகனுக்காக பாடப்பட்ட பாடல். இந்த பாட்டை சொல்லிவிட்டு நீங்கள் பூஜையை நிறைவு பண்ணணும். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேன் கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வேற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. இந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
திருச்செந்தூரை பற்றி சொல்லிவிட்டு அதோட பெருமைகளெல்லாம் சொல்லிவிட்டு முருகனை பற்றி சொல்லிவிட்டு அவரோட மயிலுக்கும் வேலாலையும் அழிஞ்ச சூரனையும் அவனோட மலையும் பற்றி சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானோட காலடி திருவடியை பற்றி சொல்கிறார். திருவடி என் தலைமையில் படும்போது ஐயன் கையெழுத்து, இங்கே அழிந்தது என் தலைமையில் ஐயன் கையெழுத்துனா பிரம்மாவால் எழுதப்பட்ட தலையெழுத்து இந்த முருகனோட திருவடி என் தலை மீது படும்போது அதை தரிசிக்கும் போது அதை நினைக்கும் போது அழியுது அப்படின்னு சொல்கிறார். நம்ம இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் நம்ம தலையெழுத்து தான் அப்படின்னு நம்ம எல்லா இந்து தர்ம நூல்களும் அதை தான் சொல்லுது. அப்படிப்பட்ட அந்த தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு வல்லமை படைத்த கடவுள் வந்து முருகன். அவர்கிட்ட இதை சொல்லி இதை மாதிரி நான் என்னென்னமோ பிரச்சனைகளெல்லாம் இருக்கிறேன், எத்தனையோ கண்ணீர் சிந்தக்கூடிய கவலைகள்லாம் என்னை சூழ்ந்துக்கிட்டு இருக்கு, உன் கருணை கடலான அந்த பார்வை வந்து என் மேலே விழட்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணேன். இது வந்து 7 நாள் செய்யணும். சிலருக்கு வந்து அன்னைக்கு சொன்ன உடனே நடக்கும். ஏன்னா அவங்க தொடர்ந்து முருகன் வழிபாடு பண்ணுறவங்களா இருப்பாங்க, அதீத நம்பிக்கையோட இருப்பாங்க. சிலருக்கு வந்து இந்த 7 நாளுங்கிறது கொஞ்சம் தள்ளி போகலாம். இது 100% தள்ளி போக வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் இடைப்பட்ட காலத்தில் தடையால் கூட தள்ளி போகலாம், இல்லை வேறு எது சில பிரச்சனைகளால் கூட தள்ளி போகலாம், இல்லை சொல்லி கூட உங்களுக்கு ஏதாவது ரிசல்ட் இல்லைன்னு வருத்தப்பட்டிங்கன்னா கவலையப்படாதீங்க, மறுபடியும் 7 நாள் பண்ணுங்கள். அப்போ வந்து இது முடிஞ்சிருமே தைப்பூசம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் தான் தைப்பூசம் இருக்கும்போதே ஒரு வழிபாடு பண்ணிட்டீங்க இல்லையா, பர்டிகுலராக தைப்பூசத்தன்னைக்கு பண்ண வேண்டிய சில வழிபாடுலாம் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது இல்லாமல் பொதுவாக நம்ம வீட்டில் ஒரு 7 நாள் தீப வழிபாடு பண்ணுற முறை ஒன்று இருக்குது. அதை வந்து நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து 6 தீபம் இப்படி ஏற்ற முடியாது, வேறு மாதிரி 6 தீபம் ஏற்றணும், இல்லைனா 9 தீபம் ஏற்றணும். அதுவும் வந்து நீங்கள் வந்து உங்களோட குலதெய்வத்தை நினச்சோ இல்லை அம்பாவை நினச்சோ இல்லை எந்த கடவுளை நினச்சோ வேணால் செய்யலாம். இது பர்டிகுலராக முருகனுக்காக சொல்லியிருக்கிறேன். அது வந்து பொதுவாக ஏற்கனவே வந்து விநாயகருக்கு ஒரு வழிபாடு சொல்லியிருப்பேன். இது எல்லாமே என்ன அப்படின்னா உங்களோட நம்பிக்கையோட அளவை பொறுத்து தான் இது. மற்றபடி எத்தனை வழிபாடு வேணால் பண்ணலாம். ஒரு நபருக்கு நடக்குது, உங்களுக்கு நடக்கலை அப்படிங்கிறது உங்களோட நம்பிக்கையை பொறுத்தது தான். நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்பிக்கையோடு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.